ஹலோ காய்ஸ், வாங்க உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். நல்லா கிளறி விடுங்க. நான் மீடியமான சைஸில் 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5-6 நிமிஷம் போல் நல்லா கிளறி விடுங்க. தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி தேங்காய் வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு 5 நிமிஷம் போல் மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 4 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நான் காஷ்மீரி மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகாத்தூளே உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதும் ஒரு 5 நிமிஷம் போல் ஆறட்டுன்னு விட்டுறலாம். நல்லா ஆறின வேட்டி இப்போ வந்து நான் உடச்ச பொட்டுக்கல்லை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். வேணும்னா நீங்களும் உடச்ச பொட்டுக்கல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நான் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி தாளிப்புக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு வெங்காயம் வந்து நல்லா மொறுன்னு வர அளவுக்கு ஒரு மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக நல்லா மொறுன்னு வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற சாந்து எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணி வேணுமோ தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் நைட் டைமில் செய்கிறதுனால நான் ஒரு வேளைக்கு மட்டும்தான் செய்கிறேன். ஒரு 4 முட்டை மட்டும் நான் எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேன். நாலு முட்டையும் நல்லா உடச்சி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நீங்கள் வந்து எதுவும் டிஸ்டர்ப்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். இந்த கரண்டி விட்டு கிளறது இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல கொதி வருது. நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. நான் அடியை கரண்டி விட்டு வந்து அடி வந்து முட்டை வந்து பிடிச்சிருக்கும். அப்படியே சட்டியில் வந்து அடியை ஒட்டி இருக்கும். அதை வந்து நம்ம லைட்டாக கிளறி விடலாம். அடியை விட்டு லைட்டாக மெதுவாக எடுத்து விடலாம். இப்போ வந்து எடுத்து விட்ட வேட்டி ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா முட்டை ஒடியாமல் அப்படியே நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.